ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மேதின கூட்டம் தலவாக்கலை நகரசபை மைதானத்தில் இன்று நடைபெற்றது. இந்த மேதின கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்றது. தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம், பிரதி தலைவர் எம் உதயகுமார், முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணத்துங் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். மலையக மக்களோடு தொழிலாளர் தினத்தை கொண்டுவதில் மகிழ்ச்சி. நான் இலங்கையில் உள்ள மலையகர் சமூகத்தை பாதுகாப்பேன். உங்கள் மொழி உரிமையை பாதுகாப்பேன். உங்கள் நிலம் வீடு உரிமையை வழங்குவேன். மலையகர் நகர கிராமிய அபிவிருத்திக்கு நான் பொறுப்பு. உங்கள் மருத்துவ கல்வி உரிமைகளை பாதுகாப்பேன். தோட்ட தொழிலாளர்களை சிறுதையிலை உற்பத்தி யாழுக்காலுக்கு மாற்றுவேன். உங்கள் அரசியல் உரிமை இலங்கையோர் உரிமை, தங்கள் அரசியல் உரிமையை, சமய உரிமையை, கலாசார உரிமையை ஆகியவற்றை பாதுகாப்பேன். கௌரவமாக வாழும் உரிமையை உங்களுக்கு வழங்குவேன். யாராவது ஒருவர் 1000 என்று சொல்லும் வரை காத்திருக்காமல், யாரேனும் ஒருவர் 1500 என்று கூறும் வரை காத்திருக்காமல், யாராவது 1700 என்று சொல்லும் வரை பார்த்து கொண்டிருக்காமல், தனது தேயிலை காணியை, தமக்கான உரிமத்தை, தமக்கான ஜீவனோபாயத்தை, தமக்கையான மூலதன சக்தியை உருவாக்குவோம். நான் இன்னைக்கும் தொடர்ந்து அரசியல் இருக்க காரணம் என்னன்னு கேட்டா, இன்னும் 3-4 மாசத்துல ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தல்ல சஜித் பிரேமதாஸ் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அவர் வெண்டா எங்க மக்களை சிறு தோட்ட உரிமை ஆக்குவேன்னு சொல்லி எங்களுக்கான நில உரிமை தர சொல்லி இருக்காரு. ஏன் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்னு சொன்னா, அவங்களுடைய அப்பா தான் எங்களுக்கு பிரஜா உரிமை கொடுத்தது. இந்த மக்களுக்கு சிறு தோட்ட உரிமை ஆக்குறது ஒன்று தான் இந்த மக்களுக்கான சம்பள பிரச்சனைக்கு தீர்வு. இல்ல நமக்கு யாரு எதிரி? மலையகத்துள்ள கட்சிகள் கிடையாது. நமக்கு இப்ப பொது எதிரி கம்பெனிக்காரர்கள். நம்ம மக்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊழலத்தை கொடுக்க மாட்டாங்க. கட்டாயமாக இந்த மக்களுக்கு தோட்டங்களை பிரிச்சு கொடுத்து சிறு தோட்டங்கள் உரிமையாக்கணும்னு சொன்னா, இவங்களே முதலாளி, இவங்களே கங்காணி, இவங்களே கரகப்புள்ள. நமக்கு யாரும் கையடிக்க முடியாது. தற்போது உள்ள நாட்டில் உள்ள நிலைமை உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு காணி உரிமை பெற்றுக் கொடுப்பதாக கூறினார்கள், வீட்டு உரிமை பெற்றுக் கொடுப்பதாக கூறினார்கள், சம்பளம் பெற்றுக் கொடுப்பதாக கூறினார்கள். ஆனால் எதுவுமே நடைபெறவில்லை. இந்த தேர்தல் நெருங்கும் போது மக்களை ஏமாற்றும் வித்தையிலே கிளம்பி இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த சம்பள விடயத்திலும் தை பிறந்தால் வழி பிறக்க வேண்டார்கள், சித்திரைக்கு முன்பு கிடைக்கும் என்றார்கள், தொழிலாளர் தினமான மே தினத்திற்கு முன்பு கிடைக்கும் என்றார்கள். ஆனால் தற்போது தேர்தலுக்கு முன்பு கிடைப்போம் என்று கூறுவார்கள். அவை இதிலிருந்து நன்றாக தெரியும் என்னவென்றால், வரும் ஆனால் வராது. அதுதான் தற்போது உள்ள அரசாங்கத்தை நிலைப்பாடாக காணப்படுகிறது.